நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லுவேன். 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி கிரகங்களுடைய ஸ்தான பலன், பார்வை பலன், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்கும், என்னென்ன நன்மைகள் தீமைகள், என்னென்ன பரிகாரம் செய்யணும், என்னென்ன தப்பிச்சுக்கிறது எப்படி, மீண்டு வர்றது எப்படி, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்கி கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் கவனித்து நடந்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கார்த்திகை மாத ராசி பலன்லேருந்து மீண்டு வந்து எல்லா நலங்களும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி இப்போ என்னுடைய குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா மகாகாளி வேணும். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என் உபாசனன் மகா வாராகி வேணும். ஓம் மகிஷத் பஜாய வித்மிக சண்டகஸ்தாங் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். என் இன்னொரு உபாசனன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பேந்தும் தன்னோ தேவி பிரச்சோதயாத். கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் தான் நிறைய விழாக்கள் கோவிலில் நடக்கும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், நிறைய விசேஷம் நடக்கும். ஏன்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம்னால கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். அது இல்லாமல் விரதமும் இருப்பாங்க நிறைய. பெரும்பாலும் ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். ஐயப்பனுக்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுக்குமே விரதம் இருக்கலாம். சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம், முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம், அம்மனுக்கு விரதம் இருக்கலாம், பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம், எந்த தெய்வங்களும் வேணும் இருக்கலாம். இருந்தாலும் பிரசித்தி பெற்றவங்கிறது அந்த ஐயப்ப விரத மகிமை தான். ஸோ அதனால் கார்த்திகை மாதம் நல்ல மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. 12 ராசிகளுக்கு உண்டான அந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இதனால் வரைக்கும் மிதுன ராசி இருந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகராசிக்கு வந்திருக்கார். சிம்ம ராசியிலேயே கேது பகவான் தொடர்ந்து இருந்து வருகிறார். அடுத்ததாக துலாம் ராசியிலே சுக்கிரன் வரப்போகிறார். இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே சுக்கிரன் வந்து விடுவார். சுக்கிரன், சந்திரன், புதன், 3 கிரகமே இருக்காங்க. விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகளிலே பொதுவான பலன்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்குமே இப்போது சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கேட்டு தெரிந்து நடந்து கொண்டிருக்கிறானால் எல்லா நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி, துலா ராசி நேயர்களே, உங்களுக்குண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லுவார். உங்கள் ராசியாதிபதி ராசியிலே இருக்கார், கூட சந்திரனும் புதனும் இருக்காங்க. சுபக்கிரக சேர்க்கையோடு தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது. அப்போ எப்படி இருக்கும்? சுபீட்சமாக இருக்க போகுது. அதுதானே உண்மை. துளாராசி பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவாங்க. சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் நீதித்துறையில் இருப்பாங்க, சட்டத்துறையில் இருப்பாங்க, வியாபாரத்துறையில் இருப்பாங்க. யாரோட பழகினாலுமே இவங்களால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு பழகுவாங்க. வீணான சந்தேகங்கள் எப்பவுமே வந்து போயின்னு இருக்கும். வெட்டு 1 துண்டு 2 முடிச்சிருவாங்க இந்த ஒரு விஷயத்தின் மூலம். என்னால் முடியும், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பாங்க. இப்படிப்பட்ட இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய பெயர்ச்சி சுமாரான பலன் தான் கொடுக்கும். ஏன்னாக்கா உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுக்கு குரு பகை கிரகமாக சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலுமே குருடைய பார்வை பலன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நன்மை செய்யும். அதனால் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை தான் உங்களுக்கு வரப்போகுது.
எப்படின்னு தானே கேட்குறீங்க? அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாக துளாராசிக்காரங்களுங்க எப்படி இருந்தாலும் மீண்டு எழுந்து வந்துடுவாங்க. எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க. புது விதமான அனுபவம் பெறுவாங்க. அது மூலிமா வெற்றியும் பெறுவாங்க. அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல எண்ணங்கள் மனசில் தோணும். பலவிதமான சிந்தனைகள் மனசில் எழுந்து அதில் ஒன்று செயல்படுத்தியும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பொதுவாக கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியாக கொடுத்து சரியாக வாங்கிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு பய உணர்வு வரும். அதை தூக்கி தூரம் போட்டுருங்க. அதை பற்றி கவலைப்பட வேணாம். புத்திர வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். அவங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கும். அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே தான் வெளிவட்டார பழக்கவங்களுக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அப்போது உங்களுடைய மேலே அக்கறை உள்ளவங்க, உங்களுடைய மரியாதைக்குரியவங்க, அவங்களோட பழகி அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. எதனா போய் மாட்டிக்க மாட்டீங்க. அதுதான் சொல்லியிருக்கேன். இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நினச்ச ஒன்று நடக்கணும் ஒன்று அப்படி தான் இருக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில். இருந்தாலும் எது நடக்குதோ அதை நன்மையாக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கனாக்கா உங்களை பிடிக்க யாராலும் முடியாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு வரும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அதே மாதிரி திடீர்னு சில உதவிகள் கிடைக்கும். திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அதையும் நீங்கள் தக்க வச்சுக்கணும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, எதிர்பாராமல் வரதோ திடீர் வரதோ நம்மளால் இல்லை, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தியால் நடக்குது, இறை சக்தியால் நடக்குது. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கூடாது, பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வெற்றி பெறுவீங்க. தயங்கக்கூடாது. அந்த ஒரு சில வினாடி தயக்கம் உங்களுக்கு தோல்வியில் முடியும், நஷ்டத்தில் முடியும், வாய்ப்பு கிடைக்காமல் போகும், இப்படி எல்லாமே நடக்கும். இப்போ கவனமாக இருந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதில் ஜெயிச்சு வரணும். இந்த துளாராசிக்காரங்க பார்த்திங்கனாலே எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து தெளிவு பெற்று தான் வருவீங்க. அந்த வகையில் நீங்கள் எதுவுமே எந்த ஒரு விஷயத்தை செய்கிறது இருந்தாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அறிவுபூர்வமாக சிந்தித்து தான் செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த செயல் ஒரு நல்ல முடிவை தரும். இல்லைன்னா அது பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஒன்று நினச்சி பண்ணுவீங்க, அது ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துரும். அந்த மாதிரி தான் நடக்கும். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கிறது நல்ல விஷயந்தான். அவருடைய அதிதேவதையாக சொல்லக்கூடிய மகாலட்சுமி, லக்ஷ்மி, குபேரன், லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாள், இவங்களெல்லாம் வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் வியாழக்கிழமையில் மாலை வேளையிலே குபேர வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையிலையும் லக்ஷ்மியோட வழிபாடு வீட்டில் பண்ணலாம், ஆலயத்தில் போய் பண்ணலாம். எப்பயுமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த துளாராசியில் பிறந்தவங்க கூட ஒருத்தர் வச்சுக்கணும் எப்பயுமே. எப்படி சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் யார் இருந்தாங்க, மந்திரின்னு இருந்தாங்க. இப்போ தானே அந்த மாதிரி இப்போ நம்ம அரசாங்கத்துலேயும் அப்படி தானே மந்திரிகள் இருக்காங்க, அமைச்சர். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மந்திரி இருக்காங்க. அது மாதிரி அந்த காலத்தில் மதியூக மந்திரி அப்படி சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அந்த மந்திரி தான் ஆலோசனை பண்ணுவார் ராஜாக்கு. அப்படி நீங்கள் நல்ல மனுஷனை, அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருக்கலாம், பெண்ணாக இருந்தால் இருக்கலாம்,
எப்பயுமே ஒரு ஆப்போசிட் செக்ஸில் தான் வச்சுக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை வச்சுக்கலான்னு ஆலோசனை சொல்வதற்கு மட்டும்தான். அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் ஆணை நீங்கள் ஒரு அட்வைஸராக வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலுமேருந்தே வெளியே வந்துடுவீங்க. இதுதான் உங்களுடைய ராசியுடைய சூட்சமமான பரிகாரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம். அதுவே வர்றதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும், பயன்படுத்திக்கணும். அப்போ தான் நீங்கள் முன்னேற்ற முடியும். நீங்கள் செய்ய இறை பரிகாரம் பார்க்கும்போது லக்ஷ்மியுடன் கூடிய பெருமாள் வழிபாடு, துளசியால் அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். தான தர்மம்னு பார்க்கும்போது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து தானம் பண்ணலாம். வயதில் பெரியவங்களாக இருந்தால் அவங்கள்ட்ட ஆசீர்வாதிக்கலாம். ஆனால் இருந்தாலும் பெண்ணை தான் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த கார்த்திகை மாதத்து பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சி முன்னேற்றமான பாதையை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த பாதையில் நீங்கள் சென்றீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.